அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே. அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பித்தேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால கிருபையினால நம்ம ஜும்மா பண்ணக்கூடிய இடத்துல மழை இல்லை. மற்றபடி வெளியில எல்லாம் பயங்கரமான மழையா இருந்துச்சு. காலைல கூட கேட்டாங்க மழை இருக்கா இல்லையா அப்படின்னு. இங்க வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை தான். நமக்கு அல்லாஹ் பல வகைகளையும் பல சூழ்நிலைகளையும் எல்லாம் நமக்கு உதவி செய்யறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த குர்ஆன்ல இருந்து நம்ம கத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கிலத்துல இது ரொம்ப பர்சனாலிட்டியான ஆள்பா, ஆள் வாட்ட சாட்டமா இருப்பாரு, ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டாலும் இவருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பல மாதிரியா நம்ம பேசுறோம். நான் உண்மையிலேயே பர்சனாலிட்டினா என்ன, குர்ஆன் பர்சனாலிட்டி பத்தி என்ன சொல்லுது? அதாவது பர்சனாலிட்டிங்கிறது நம்ம போடுற ட்ரெஸ் கிடையாது. குர்ஆன் சொல்லுது நம்மளுடைய செயல் தான் பர்சனாலிட்டின்னு சொல்லுது. உங்களுடைய பர்சனாலிட்டியை உயர்த்துங்க, உலகம் உங்களை தன்னால மதிக்கும் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு பர்சனாலிட்டின்னு? ஒரு ஆளுடைய தோற்றம், அவருடைய உடல் அமைப்பு, அவர் போட்டிருக்க உடையை பத்தி நம்ம திங்க் பண்ணியிருக்கோம். ஆனா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க குட் கேரக்டர் இஸ் த ட்ரூ பர்சனாலிட்டி அப்படி. நல்ல கேரக்டர் தான் உண்மையான பர்சனாலிட்டி அப்படி. அப்புறம் குட் நேச்சர் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் த ரியல் பியூட்டி. நல்ல நேச்சர், நல்ல பண்பு தான் சிறந்த அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிலிட்டி, மனிதத்தன்மை, அடக்கம், அதாவது கேரக்டர்லயே உயர்ந்தது. எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மன்னிக்க கூடியதும் பொறுமையும் தான் உங்களுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர். ரிஃப்ளெக்ட் தி ட்ரூ ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் 42 43 சொல்றாங்க. பேஷன்ஸ் இஸ் த ராயல் வெஞ்சர். பொறுமைங்கிறது அதோட உயரம். இதுல ஆங்கிலத்துல கிரேஸ்ஃபுல் ஸ்பீச் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரிஃபைன்ட் பர்சனாலிட்டி. தன்மை, அதாவது அழகான முறையில பேசுறது. இப்படி பல விஷயங்கள் பர்சனாலிட்டியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா குர்ஆன்ல உயர்ந்த குணங்களை பத்தி, நீதி, நேர்மை, பொறுமை, மனிதத்தன்மை, மன்னிக்க கூடிய விஷயம், பணிவு, இதை பத்திலாம் சொல்லு. அப்போ இந்த பர்சனாலிட்டி மூலம் நமக்கு இதை அடையிறதுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் என்ன? ஒரு பர்சனாலிட்டினா என்ன? ஆளுமைனா தமிழ்ல ஆளுமைன்னு சொல்லலாம். இது ஆளுமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை கொடுத்துருக்காங்கல்ல. எப்படின்னா, ஒரு மனுஷர் உலகத்தோட மற்ற மக்களோட எப்படி தொடர்பு கொள்றாரு, அவர் எப்படி பழகிறாரு, எப்படி அப்ரோச் பண்றாரு, அப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் பல சந்தர்ப்பம் பண்ணி கூட மழை, ஒரு வாரம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. இந்த சமயத்துல எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம், அந்த சூழ்நிலைய எப்படி பிரதிபலிக்குது நமக்கு, அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே எப்படி இருக்கு, உணர்வுகள் எப்படி இருக்கு, அதன் அடிப்படையில நடத்தைகள் எப்படி, என்ன மாதிரி நடத்தையை மேற்கொள்றோம், அது ஒரு நிலையா இருக்கா, அதை வச்சுதான் ஒவ்வொரு மனுஷருக்கும் இது தனித்துவமா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுது. இதுதான் ஒருத்தர் இருந்து மற்றவங்கள மாறுபட்டு காட்டுது. ஒருத்தர மாதிரியே காப்பி அடிக்காம நமக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையோட தான் படைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அற்புதம்னு சொல்றது அதை வச்சுதான். அதனால அதுக்கு அடிப்படை என்ன இருக்கணும்னா, ஓப்பன் மைண்ட், திறந்த மனம், நேர்மை, வெளிப்படைத்தன்மை, இணக்கம், மன உற்சாகம், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ், நான் இந்த விஷயத்துக்காக தொகுத்த வசனத்தை எல்லாம் முதல்ல வரிசையா படிக்கிறேன். அதுவே அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு நம்ம பாருங்க. அந்த வசனத்தை எல்லாம் வரிசையா படிக்கும் போது, மகத்தானது ஒரு ஒழுக்க மாண்பினை கொண்டு நீர் அருள் புரியப்பட்டுள்ளீர் அப்படின்னு சொல்லி. இது 2வது இறங்கின வெளிப்பாட்டுல சூரா அல் கலாம்ல மகத்தானது ஒரு ஒழுக்க மாண்பினை. அடுத்து சூரா அல் நஹல்ல இந்த வசனத்தை கவனமா பாருங்க, எப்படி எல்லாம் சொல்லி தராங்க. தினசரி குர்ஆன் படிக்கும் போது இது நமக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது நீதியையும் தர்மத்தையும் உறவினர்களை மதிப்பதையும், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம அதுக்கு அல்லாஹ் நீங்க எப்படி வேல்யூ கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில வேல்யூ கொடுக்கணும்னு நல்லா சொல்றாங்க. நீதியையும்
தர்மத்தையும் உறவினர்களை மதிப்பதையும் அல்லாஹ் பரிந்துரைக்கின்றார். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றார். மேலும் அவர் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறுதலையும் தடுக்கின்றார். முதல்ல ரெக்கமெண்ட் பண்றாரு, ரெண்டாவது தடை பண்றாரு. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும் என்பதற்காக அவர் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஒரு வசனத்துல மூணையும் சொல்றாரு. ஒண்ணுல ரெக்கமெண்ட் அதாவது பரிந்துரை செய்யறது, தடுத்தல், கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்காக அறிவுறுத்துறது. ஒரு விஷயத்தை எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. அப்ப இத நம்ம எடுக்கும் போதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி கூடும். அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதன் மூலம், செயல்படுத்துறதன் மூலம் தான் நம்மளுடைய உண்மையான பர்சனாலிட்டி கூடுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். பூமியில் சாந்தமாக நடப்பவர்களே மிக்க அருளாளரை வழிபடுபவர்கள். சாந்தமா, பூமியில் சாந்தமாக நடப்பவர்களே மிக்க அருளாளரை வழிபடுபவர்கள் ஆவர். மேலும் அறியாதவர்கள் அவரிடம் பேசும் பொழுது அவர்கள் அமைதி மட்டுமே உதிர்ப்பார்கள். இதுவும் ஒவ்வொரு வசனத்தையும் நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த உபகரணத்தை வச்சு நீங்க பிரிச்சு வார்த்தையா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ள டெக்னாலஜி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு. நீங்க அந்த வசன நம்பரை போட்டு இது என்னென்ன சொல்லுதுன்னு சொன்னாலே அரபி, தமிழ், இங்கிலீஷ், நீ என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ கத்துக்கலாம். அதனால கத்துக்கிறது எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. நமக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். யாரு இந்த குரான் அடையும் அப்படின்னா அக்கறை உடையவர்களே தான். அதுக்கு இப்ப எங்கேயுமே யாரையும் போய் தேடி போகணும்னு அவசியமே இல்லை. நம்மள்கிட்டயே எல்லா சாதனமும் இருக்கு, எல்லா டூலும் இருக்கு. ஒரு வசனத்தை போட்டா நம்ம படிச்ச இந்த வசனத்தை போட்டா அது ஒரு 10 பக்கம் கொடுக்குது. அது ஒவ்வொரு வார்த்தையா தனித்தனியா பிரிச்சு இது வினை சொல்லா, இது வேர் சொல்லா, இது பொருள் சொல்லா, இப்படி அந்த இடத்துல எப்படி அல்லாஹ் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குது நமக்கு. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ எதிராக இருந்த போதிலும், நல்ல கவனமா நம்ம எப்படி இருக்கோம் நடைமுறையில அப்படின்னா யோசிச்சு பார்த்தா தெரியும். எதிராக இருந்த போதிலும் நீங்கள் சாட்சிகளாக செயல்படுகின்ற போது நீங்கள் முற்றிலும் நீடத்துடன் இருக்கும். அத்துடன் அல்லாஹுவை கருத்தில் கொள்ளவும் வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் செல்வந்தராகவோ அல்லது ஏழையாகவோ இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்கிறார். எனவே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களால் ஒரு தலைப்பட்சமாகி விட்டவர்களாக இருக்காதீர்கள். இக்கட்டளையில் நீங்கள் விலகிச் சென்றாலோ அல்லது புறக்கணித்தாலோ பின்னர் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பற்றியும் அல்லாஹ் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனத்தில் தினசரி நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சு, சொல்லு, செயலு சாட்சியா இருக்கிறோம். யாருக்கு சாதகமா பேசுறோம், நமக்கு விருப்பமானவர், நமக்கு பிடித்தவர்னா ஒரு மாதிரி, நமக்கு பிடிக்காதவர், வேண்டாதவர் அப்படின்னா வேற மாதிரி. இப்படி நம்ம வார்த்தை, அதாவது அதே நாக்கு தான் இப்படியும் அப்படியும் மாத்தி 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 பேசுது. இது நமக்காக தான் அல்லாஹ் சொல்றாரு. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க அல்லாஹ். நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே உங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னெறி புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி. அல்லாஹ் சொன்னதை கேட்கறது தான் நன்னெறி. அதை செஞ்சாதான் நல்ல வெகுமதி. எனக்கு இதுதான் பிடிக்கும், என் மனசுக்கு இதுதான் கரெக்ட்னு தோணுது அப்படின்னு செய்யறது நன்னெறி கிடையாது. அல்லாஹ் சொன்னதை சொன்ன லெவல் வரைக்கும் செய்யணும். இந்த வசனத்துல பாருங்க, நீங்கள் உங்களுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ எதிராக இருந்தாலும், அவர் செல்வந்தராக இருந்தாலும் ஐயோ பாவம் ஏழை அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன், நம்ம ஈஸியா சொல்றோம். அதெல்லாம் உன் வேலை கிடையாது, நீ நீதியா இருக்கிறதா உன் வேலை அப்படின்னு நல்லா குறிப்பிட்டு சொல்றாங்க. நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே உங்கள் இறைவனிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். இதெல்லாம் எதுக்கு? அப்பதான் நம்ம பர்சனாலிட்டி கூடும். பர்சனாலிட்டி கூடுனா தான் எல்லா இடத்துல மதிப்பு கிடைக்கும். நம்ம மற்றவங்கள்ட்ட அது ஒரு வசனத்தை சொல்றல, உங்களை மற்றவங்க மதிக்கணும், பக்திமான்னு சொல்லணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பேரை திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிறாருன்னு சொல்றாங்க. நம்ம உண்மையிலேயே அல்லாஹ்ட்ட காட்டிக்கிறதுக்காக தான் நம்ம செய்யணும். நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களே உங்கள் இறைவனிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னெறிகள் புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி.
அல்லாஹுவின் பூமி விசாலமானது. மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லைகளின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெற்றுக் கொள்வார்கள். அதுல நம்பிக்கை வைக்கணும். இந்த விஷயத்துல அல்லாஹ் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை வச்சா மட்டுமே தான் நம்ம அதுல செயல்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் மிச்சத்தை நம்ம இன்னும் இருக்கு. நம்ம நம்முடைய ஆதி பாவத்திற்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது நம்ம இன்னைக்கு பர்சனாலிட்டிங்கிற ஒரு விஷயத்த எல்லாட்ட பாக்குறோம். நிறைய இப்பெல்லாம் இப்ப லேட்டஸ்டா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் நிறைய நடக்குது. 1000 ரூபாயில இருந்து 50,000 1 லட்சம் வரைக்கும் நடக்குது. உங்களுடைய ஆளுமையை நீங்க மேம்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாம் ஃப்ரீயா நமக்கு நடக்குதா இல்லையா? கம்ப்யூட்டர் உலகத்தை, அதாவது கார்பரேட் வேர்ல்ட்ல நடக்குது. பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் கூட இருக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு ஒரு தனியா சப்ஜெக்டே வச்சிருக்காங்க. நிறைய அதுக்காக காசு கொடுத்து போறாங்க ட்ரைனிங். ஆனா நம்ம அல்லாஹ் சொன்னதை கவனத்துல எடுத்துக்கிட்டோன்னா, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா, எல்லாம் சொல்றாங்களா, காலு சமியனா வத்தான், கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிற அடிப்படையில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு தனித்தன்மையா திகழ்வோம். அப்படித்தான் நபிமார்கள் திகழ்ந்தாங்க. அப்படிதான் நம்ம நம்பணும். அதனாலதான் அல்லாஹ் அவங்க பர்சனாலிட்டி, பயங்கர பர்சனாலிட்டி இருக்க போய்தான் மூசா ஒரு தொத்துவாய், அதாவது அவருக்கு சரியா, அதனாலதான் அவர் பிரார்த்தனை பண்றாரு, வா நாக்கில் உள்ள மூச்சை முடிச்சு அவுத்துருங்க அல்லா அப்படின்னு சொல்லி, எனக்கு துணைக்கு ஆர்வம் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா தைரியமா அவன் பிரவுன் பெரிய கொடுங்கோலன், ஒரு பெரிய அரசாட்சியுடைய அவன்கிட்ட போகும்போது சொல்றாரு, அவனிடம் நல்ல முறையில் பேச, நல்லா அவனுக்கு சொல்லி மூசாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நல்ல முறையில் அவனிடம் பேசுங்க, அவன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவோ இல்ல பக்திமானவோ ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன ஜட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் யாரையும், இதெல்லாம் வேலைக்கே இவங்கெல்லாம் சொல்லி வேலை இல்லை அப்படின்னு. பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிறது ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு நேரம் படித்த வாசனத்தை செயல்படுத்துறது தான். இதைத்தான் நானும் போயிட்டு வந்திருக்கேன், நிறைய கோர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். போயிட்டு வர போய் தான் தெரியுது இதுல எவ்வளவு இது, அதை விடலாம் தாண்டி அல்லா இதுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது இதை நம்ம, அதாவது இது ஈஸியா கிடைக்குது இல்லையா, எளிமையா கிடைக்குது, இது நம்ம கூடயே இருக்குதா, நமக்கு அதனுடைய அருமை தெரியல. காசு கொடுத்துட்டு எவனோ இதைத்தான் சொல்லி தரான் திருப்பி திருப்பி, நல்லா புரிஞ்சுங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால நம்பிக்கை கொண்டேன் ஊழியர்களே, உங்கள் இறைவனிடம் நீங்கள் பக்தி செலுத்த வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் நன்னறி புரிந்தவர்களுக்கு நல்லதொரு வெகுமதி. அல்லாஹுவின் பூமி விசாலமானது, மேலும் உறுதிப்பாட்டுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் எல்லைகளின்றி தங்களுடைய பிரதிபலனை தாராளமாக பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹுவை தவிர வழிபடக்கூடாது, அந்த அடிப்படையில தான் நம்ம அங்க ஒண்ணா வந்திருக்கோம். அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில தான், வேற எந்த காரணமும் கிடையாது. நம்ம யார் யாராவோ இருந்தோம், எங்கெங்கயோ இருந்தோம், நம்மளை இணைச்சது அந்த ஒரு பாயிண்ட் தான். அல்லாஹ் மட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் நம்மளை இணைச்சிருக்கு. நமக்குள்ள பல விஷயங்கள் மாறுபாடு இருக்கலாம், கலாச்சாரத்துல, பேச்சுல, உடையில, நடைமுறையில, திருமண உறவுகளை பேண்டதுல, இப்படி பல விஷயங்கள்ல வேற வேற ஊர்கள் இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது, நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்கிற அடிப்படையில தான் நம்ம இங்க ஒன்னா இருக்கோம். அதுதான் அல்லாஹ் மட்டும். அல்லாஹ்வை தவிர வழிபடக்கூடாது. உங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்தவும், உறவினர்கள், அனாதைகள் மற்றும் ஏழைகளுக்கு மதிப்பளிக்கவும் வேண்டும். நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். பொதுவா ஜெனரல் எப்படி 7வது அத்தியாயத்தின் 31வது ஆதமுடைய மக்களே அல்லாஹ் சொல்றாரு, ஆதமுடைய மக்களே பள்ளிக்கு செல்லும் போது, தொழுகைக்கு போகும்போது நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிடுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். காமன் எல்லா மனிதர்களுக்கும், இந்த குர்ஆன் உலகத்தில் தோன்றின எல்லா மனிதர்களுக்குமான நல்ல உபதேசம் தான். அதனால இது இவங்களுக்கு, இது அவங்களுக்கு இல்லை. ஆனா அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட என் ஊழியர்களையும் கூப்பிட்டு சொல்றாரு இல்லையா, அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும். நீங்கள் மனிதர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும்.
நீங்கள் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும் மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்கவும் வேண்டும். உங்களில் சிலரை தவிர நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்கள், மேலும் நீங்கள் வெறுப்பு கொண்டவர்களாகிவிட்டீர்கள். மனசுல வெறுப்பு இருந்தா நம்ம சப்மிஷன்ல இல்லைன்னு யாரு மேல எதுக்கு எந்த விஷயத்துக்காக சரி, அவர் எப்படி பேசினாலும் சரி, அவர் எப்படி நடந்தாலும் சரி, அது அவருடைய சுதந்திரம், அவருடைய கருத்து. நம்ம யாரையும் வெறுக்க கூடாது. நம்ம மனசுல வெறுப்பு இருந்துச்சா நம்ம அல்லாவுக்கு அடிபணிலன்னு அர்த்தம். நல்ல அதுக்குதான் அல்லாஹ் சொல்றாரு, மூசாட்ட போகும்போது போகும்போது மூசாவுக்கு அல்லாஹ் சொல்றாரு, அவனோட நல்ல முறையில் பேசுங்கள், அவன் கவனத்தில். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீ வில் இருக்கு பாருங்க, ஒரு சுதந்திரம் இருக்கு. யாருக்கு? யாரு முத்திர கொடுத்தப்பட்டவங்க யாருமே கிடையாது. கடைசியில தான் சொல்றாரு, அவன் கடைசியில தான் லாயிலா மூசாவுடைய அல்லாஹ் ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போதுதான் நோ டைம் அவுட் அப்படின்னு சொல்லிடுறார். தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அருள்கின்றார், மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருள்கொடையை அடைந்து விட்டார். அறிவுத்திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். திருப்பி திருப்பி இந்த வசனங்கள் தான், 10 வசனம் தான் இருக்கும், அதுதான் நான் படிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது குர்ஆன் உயர்ந்த நற்குணங்களை தான் உண்மையான ஆளுமை அப்படிங்கிறது, ஆளுமையின் அடித்தளமா சொல்லுது. பர்சனாலிட்டியினுடைய பேஸே நல்ல குணத்தோட நம்ம இருக்கிறோம். அதான் 68ல 4வது வசனம், சூரா அல் கலம்ல 4வது வசனம் நான் படிச்சேன். மகத்தானது ஒரு ஒழுக்க மாண்பினை கொண்டு நீர் அருள் புரியப்பட்டுள்ளீர். அப்போ அதை நம்ம கேட்கணும், அல்லாட்ட திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நெறியுடைய பிள்ளைகளை எங்களுக்கு தாங்க யா அல்லாஹ், எங்களை நேர்வழி, அந்த ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதுறவன் சரியான பாதைகளை நடத்துங்க, சரியான பாதைகளை நடத்துங்க, சரியான பாதைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து கேட்கும் போது, நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சூரிய பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரார்த்தனைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அதை நம்ம உணர்ந்து பண்ணும்போது பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழிதவறி போக சாத்தியமே இல்லை. அப்ப இந்த குர்ஆன் வந்து நியாயம், நீதி, நேர்மை, பொறுப்பு, ஒழுக்கம், இதுல நிலைச்சிருக்கத தான் நிலையான ஆளுமைங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கும். இவ்வளவு நேரம் நான் படிச்ச வசனத்துல தான் இப்ப நான் சொல்றேன். நீதினா என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? நீதினா நீதி, சட்டம் தான் நீதி. நிறைய விளக்கம் தெரியுது நமக்கு. சரியாக முதல்ல வர்த்தகம் பண்ணணும். வர்த்தகம் பண்றோமா நேர்மையா அது பண்ணணும். பாரபட்சம் இல்லாத அணுகுமுறை நம்மள்ட்ட இருக்கணும். யாரா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்குரிய உரிமையை நம்ம கொடுக்கணும். ஆணோ பெண்ணோ, உயரமோ குட்டையோ, கருப்போ சிவப்போ, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ரைட்ஸ மற்றவங்க ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு ஈக்குவலா. நன்மை மற்றும் நேர்மை சேர்ந்து இருக்கும் ஒரு ஒழுக்க நிலை. நன்மையும் இருக்கும், அங்க நேர்மையும் இருக்கும். அது மாதிரியான ஒரு ஒழுக்க நிலைக்கு பேர் தான் நீதி. அதாவது இந்த வசனம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் தனித்தனியா போய் பார்த்தோம்னா, இந்த 16வது அத்தியாயத்தின் 90வது வசனம், அதாவது நம்ம சூரா அல் நஹல்ல 90வது வசனத்தையே அப்படி, அதாவது நான் சொன்னேன் அதுதான் நல்லா பரிந்துரைக்கிறாங்க, தடுக்கிறாங்க, அறிவுறுத்துறாங்க. யாரால இப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுவும் நம்ம தினசரி படிக்கும் போது நம்ம கூட ஒருத்தட்ட வந்து திருப்பி திருப்பி ஐயோ ஒரே இதை சொல்றேன் அப்படின்னு போர் அடிச்சிடும். ஆனா நம்ம குர்ஆனை படிச்சோம்னா அல்லாஹ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க, நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால அந்த நினைப்போட நம்ம அல்லாஹ் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க நினைப்போட குர்ஆனை படிக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். அதனாலதான் குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும்னு சொல்றாங்க. குர்ஆனை இந்த கண்ணோட்டத்தோட நம்ம படிக்கிறோமா அப்படின்னு. அப்புறம் குர்ஆனில் எளிமை என்பது வலிமையான ஆளுமையின் முக்கிய அடையாளமாக கற்றுத்தருகிறது. மனுஷட்ட நீங்க இணக்கத்தோட இருங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல வசனம். இது எல்லாத்துக்கும் வசனத்தை படிச்சுட்டு தான் அதுல இருந்து எடுத்து எழுதி வச்சிருக்கேன். ஆளுமை என்பது நாம் செய்கின்ற செயலால மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி எதிர்கொண்டு நடக்கிறோம். நல்லது வந்தா எப்படி நடக்கிறோம். அதனால அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க நல்ல காலத்திலையும் தர்மம் பண்ணுவாங்க, கஷ்ட காலத்திலையும் தர்மம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மகிட்ட வந்து காசு இருக்கும்போது நவாப்சா மாதிரி அள்ளி கொடுத்துடுறோம், காசு இல்லைன்னா முகம் சுளிக்கிறோம். ஐயோ இப்ப போய் கேட்கறானே அப்படின்னு. என்ன சொல்றாங்க அல்லாஹ் அதுக்கு, நீ கொடுக்க வேணாம்ப்பா, நல்ல வார்த்தை சொல்லு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்றோமா அதை? இது நமக்கு தான். இப்படி சொன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஓ அதாவது சிலருக்கு வந்து நல்லா ஆயிருங்க,
சீக்கிரம் எல்லாம் அவங்களை குணப்படுத்திடுவாங்க, ஒரு சிரமம் இல்லாம ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி பாருங்க. வயசானவங்கள்ட்ட இல்ல நோயாளிகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இவர்கிட்ட போய் பேசுறது நமக்கு, அவர் அது பாட்டுல இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால ஆளுமை என்பது, பர்சனாலிட்டிங்கிறது நாம் செய்கின்ற செயலால மட்டும் இல்லை, நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நாம் எப்படி நடந்துக்கிறோம், சூழ்நிலை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதற்கு எப்படி பதில் சொல்கிறோம் என்பதால் தான் அளவிடப்படுகிறது. அதை வச்சுதான் மெஷர் பண்ண முடியும் ஒரு ஆளை பற்றி. இவர் நல்ல ஆளுங்க இவர். அதாவது சிலர் சிலர்கிட்ட சொன்னா மனசுக்கு ஆறுதலா இருக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. இதே என்கிட்ட சொல்றேன், நீ கேட்டுக்கிடுங்க, நல்லா லேசாகட்டுன்னு சொல்லுங்க. உண்மையை நிலை நிறுத்தும் ஆளுமை, தனக்கே பாதிப்பு இருந்தாலும், அதுதான் அந்த வசனம் படிச்சோம் நம்ம. உங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ இல்ல உங்களுடைய உறவினர்களுக்கோ யாருக்கு எதிராக இருந்தாலும் நீங்க சாட்சி சொல்ற போது நீதமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை நிலைநிறுத்தும் ஆளுமை தனக்கே பாதிப்பு இருந்தாலும் நீதிக்காக நிற்பதுதான், நம்ம நேர்மையா நிக்கிறது தான். இவன் நமக்கு பாதிப்பே வந்தாலும் நம்ம நீதியில தான் நிற்கும். பொறுமை என்பது உள்ளார்ந்த வலிமையையும் மன உறுதியையும் உருவாக்கும். யார் தொடர்ந்து விடாமுயற்சி செய்யறாங்களோ, சொல்றாங்கல்ல வசனத்துல, நமது பேச்சு மட்டுமே நமது ஆளுமையை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் பிரதான கருவி. நம்ம அதான் அல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தகுல்லாஹு கூலு கௌலன் சதீதான் சொல்றேன். நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை கருத்தில் கொள்ளுங்கள், நல்ல கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள் சொல்றது அதுதான். பகுத்தறிவு கொண்ட ஆளுமை எப்போதும் சமநிலை, நடுநிலை, நன்னறியான முடிவுகளே இருக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, பகுத்தறிவை நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குரான் அந்த 55வது அத்தியாயத்துல முதல்லயே சொல்றாங்க, எப்படி பகுத்தறிகிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அகம்பாவத்தையும் ஆணவ போக்கையும் கடுமையான நடையை தவிர்ப்பதும், சாந்தமா நடங்கன்னு சொல்றாங்களா, அதுக்குதான். அகம்பாவத்தையும் கடுமையான நடையையும் தவிர்ப்பது நாகரிகமான ஆளுமையின் அறிகுறியது. அப்புறம் தாராள மனம், பெருந்தன்மை குணம், தர்ம சிந்தனை உள்ள மனதை கொண்டிருப்பது மிக அழகான ஆளுமையின் குணம். அதனால இவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய அதாவது பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய ஏராளமா இருக்கு. நம்ம முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து இந்த கோர்ஸ்லயே நம்ம இருக்கிறோமா. ஒரு கோர்ஸுக்கு போனா 2 நாள் 3 நாள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்ல 25000 ரூபாய் $500 $1000 வெளிநாட்டுல சார்ஜ் பண்றாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். நீங்க தட்டி பாருங்க இதுல நெட்ல. இதை தாண்டி எந்த விஷயமே அங்க இருக்காது. தொடர்பு தொழுகையை தொடர்ந்து தொழுங்க. தினசரி நீங்க நம்ம அந்த அதாவது அதிகாலை தொழுகையை தொழ ஆரம்பிச்சுன்னு வைங்க, யாரும் நம்மளை எழுப்பாம நம்ம தொழணும். நமக்கு பர்சனாலிட்டி அப்படி கூடிய அந்த நேரத்துல எழுந்திரிச்சாலே, அந்த நேரம் எழுந்திருச்சு நம்ம தொழுதுட்டு அந்த நேரத்துல குரான் படிச்சாலே நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம பர்சனாலிட்டி லெவலே வேற மாதிரி இருக்கும். நம்ம தனித்தன்மையா திகழ்வோம். நம்ம சொன்னா கேட்பாங்க, வேற ஒண்ணும் இல்லை. பிள்ளைங்க சொன்னா கேட்பாங்க. வேற எங்கேயும் வெளியில இருந்த வீட்டுல யாராவது சொன்னா ஒரு மரியாதை இருக்கும். சொல்றதுதான் நம்ம சொல்லிட்டு தானே செஞ்சுட்டு தானே சொல்றோம். அதனால வெளியே எங்கேயும் போய் சொல்லணும், நம்ம யார்த்தையும் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இறுதியா நான் அந்த 16வது இன்னும் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் 16வது அத்தியாயத்தின் 90வது வசனத்தை திருப்பி படிச்சுட்டு, அதாவது நீதியையும் தர்மத்தையும் உறவினர்களை மதிப்பதையும் அல்லாஹ் பரிந்திருக்கின்றார். மேலும் அல்லாஹ், அதாவது ரஷாத் பயான் பண்ணும்போது சொல்வார், அல்லாஹ் சில விஷயத்த கமெண்ட்மெண்ட்ஸா கொடுத்திருக்கிறார், சில விஷயத்த ரெக்கமெண்டேஷனா கொடுத்திருக்கிறார். ஆனா ரெண்டுமே நம்ம செய்ய வேண்டியதுதான். இதை விட்டுட்டு அதாவது கமெண்ட்மெண்ட்ஸை கண்டிப்பா செய்யணும், ரெக்கமெண்டேஷனை விட்டுட்டோமா மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து இருக்கணும் நம்மள்கிட்ட. அப்பனா தான் நம்ம அல்லாஹ்வுடைய ட்ரைனிங்லே இருக்கோம், அல்லாஹ் கூடயே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களா இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவர்களா இருக்கிறோம். நீதியையும் தர்மத்தையும் உறவினர்களை மதிப்பதையும் அல்லாஹ் பரிந்துரைக்கின்றார். மேலும் அவர் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறுதலையும் தடுக்கின்றார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. தொழுகையா சூரிய உதயம் வரைக்கும் தான் தொழ முடியும். காலையில மத்தியானம் சூரிய உச்சியில இருந்து சாஞ்சதுக்கு அப்புறம் தான் தொழணும். சென்டர் பாயிண்ட் வந்தோம்னா அது முடிஞ்சிச்சு. வரம்பு வச்சிருக்காரா இல்லையா? அதே மாதிரி பேச்சுக்கு ஒரு வரம்பு வச்சிருக்கிறார்.
எல்லாத்துக்குமே உணவுக்கு வரம்பு வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே வரம்பு இருக்கு. நம்ம வரம்பு மீறி ஏன் செஞ்சா என்ன? அதனாலதான் நான் வந்து பகல் மட்டும் இல்ல, நான் சுன்னத் தொழுவேன், நபில் தொழுவேன், எது வேணாலும் தொழுவேன். ஒழுங்க யாரு வேண்டாம்னு சொன்ன, ஆனா அல்லாஹ் சொல்லல. சொன்னதை செஞ்சா தான் பர்சனாலிட்டி கூடும். சொல்லாததை செஞ்சா எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது, கஷ்டமாயிடும். மார்க்கம் ரொம்ப ஈஸியானது, லகுவானது. அதனால மேலும் அவர் தீமையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறலையும் தடுக்கின்றார். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கூடும் என்பதற்காக உங்களுக்கு இதை அறிவுறுத்துகின்றார். இந்த வசனத்தின் மூலமா நம்மளுடைய பர்சனாலிட்டியை கூட்டுறதுக்கு, நீதியால சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் எஹ்சான் சொல்றாரு. எஹ்சான்ங்கிற ஒரு வார்த்தை அந்த வசனத்துல இருக்கு. அது எப்படின்னா நன்மையை பெரிதாக்கிக்கிட்டே போகணுமா. நம்ம என்ன நினைக்கிறோம், இதை கொடுத்தா நன்மை இல்லை, அடுத்த நன்மை என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, நன்மையை கூட்டிக்கிட்டே போகணும், பெரிதாகிட்டே போகணும். உறவுகளை மேம்படுத்துறதுனால குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சீரமைச்சு, மேலும் தீமை அநீதி எல்லாத்தையும் தடுக்கவும் வேணும். அப்படிங்கிறத இதெல்லாம் தடுத்ததுனாலே நம்மளுடைய பர்சனாலிட்டி கூடிரும். அல்லாவின் பார்வையில், அல்லாவின் இடத்துல நம்ம தொடர்ந்து அல்லாவிடம் அந்த நம்மளுடைய அடிபணிந்த நிலையிலேயே வாழ்ந்து அடிபணிந்த நிலையிலேயே மரணிக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நக்கீமுசலாம். தொழுகைக்கு தயாராகும்.